வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்பாங்க, அந்த குரு சனி சேர்க்கை மோசமான சேர்க்கையா அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. இது நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்க அதில் இருக்கக்கூடிய சுட்சுமங்கள் புரியும். குரு சனி சேர்க்கையா இருக்கக்கூடியவங்க கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. தர்மம் கர்மாவதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைவது, ஒருவரை ஒருவர் பார்ப்பது. அப்ப இந்த அமைப்பு இருந்தா தானே தர்மம் செய்ய முடியும், கர்மப்படி நீ ஒரு புண்ணிய காரியத்தை செய்ய முடியும். அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இல்லையா சார், சில பேர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே, இருக்கலாம். சில காலகட்டங்களில் நடக்கக்கூடிய திசா புத்திகளால அவர்கள் சில சிரமங்களை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. அதனால சனி குரு சேர்க்கை மோசமானதல்ல. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திசா புத்திகள் வருகிற போது அவர்கள் வாழ்க்கை உயரும்.